நண்பர்களே, நம்ம எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த டிரைவர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், கேஷியர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், டைப்பிஸ்ட் போன்ற பணிகளுக்கான மார்க் வந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ரிசல்ட்டுன்னு சொல்ல முடியாது, மார்க்கு. ரிசல்ட்டு வந்து என்ன அப்படின்னா, ஸோ இதை பேஸ் பண்ணி 1:3 1:5 அந்த அடிப்படையில் வந்து நெக்ஸ்ட் லெவல் போவீங்க. ஸோ அதுதான் ரிசல்ட்டு. இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது உங்களுடைய மதிப்பெண், அஃபீஷியலான மதிப்பெண். ஏற்கனவே நீங்கள் ஆன்சர் கீழே செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக உங்கள் ஸ்கோர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மார்க் செக்யூர்டு பை த கேண்டிடேட்ஸ் இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்டடு 4-5 த போஸ்ட் ஆஃப் டிரைவர். அப்புறம் வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா த போஸ்ட் ஆஃப் டைப்பிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர் அண்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ இந்த பதவிகளுக்கான உங்கள் ஸ்கோர் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் கூகுளில் போய் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போட்டாலே ஃபஸ்ட்டு பேஜ் இது தான் வரும். நீங்கள் செக் பண்ணணுன்னா இந்த ரெண்டாவது லிங்கை கிளிக் பண்ணுங்கன்னா அவங்க உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அல்லது ரோல் நம்பர், சரிங்களா, அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் அப்புறம் கேப்சா கொடுத்துட்டு உங்கள் ஸ்கோர் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அப்புறம் வந்துங்க எனக்காக எப்போங்க ரிசல்ட் கொடுப்பாங்கன்னா, ஸோ இது வந்ததுனால இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து அது ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க, சரிங்களா. அந்த லிஸ்ட்டு பிரகாரம் வந்து நீங்கள் இன்டர்வியூ அடுத்த கட்டமாக ப்ராக்டிக்கல். இப்போ டிரைவர்னால் கண்டிப்பாக வந்து என்ன இருக்கும், ப்ராக்டிக்கல் இருக்கும். அதே போல் வந்து டைப்பிஸ்ட்டுக்கு ப்ராக்டிக்கல் இருக்கும், ஓகேவா. ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் தான் ப்ராக்டிக்கல் கிடையாது, அவங்களுக்கு வந்து டேரெக்டாக இன்டர்வியூ போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதற்கான அப்டேட்டு இன்னும் ஒரு சில வாரத்திலே வரதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே போல் தகவலுக்கு, காணொலிகளுக்கு தொடர்ந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அடுத்த காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.